அன்பு தமிழ் மக்களே, உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. ஆமாங்க, நம்ம தளபதி ஆட்சியில் லாட்ரி வரப்போகுதுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் சொல்லுமா, லாட்ரி வாங்கி வாங்கி இங்கே பாருங்கள், லாட்ரி வாங்குங்க, நல்லா குடிங்க, அப்புறம் நல்ல படம் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை என்ஜாயாக இருக்க போகுது. எல்லோரும் சொல்கிறத பார்க்கும்போது சீமான் வாயே திறக்காமல் இருந்தால் நல்லதுன்னு தோணுது எங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க பாரு, அதை முன்கூட்டியே அந்த ஆள் வந்து தடுத்து நிறுத்திடுவார். மக்களை காப்பாற்றுறேன்னு காப்பாற்றி விட்ருவார். இப்போ அவரை மட்டும் நாங்கள் வாயை இப்படி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு அவர் வீட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். லாட்ரி வாங்கலாம், பாரில் போய் சரக்கு அடிக்கலாம், அப்படியே டான்ஸ் போடலாம், படம் பார்க்கலாம். 5 வருஷத்தில் அவளை தான் நீங்கள் சரியா 3000 கோடி போட்டிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த எலெக்ஷனில் தளபதின்னு சொல்கிறாங்க. 3000 கோடி போட்டவர் சும்மா விட்டுருவாங்களா? அவரை நம்பி பணம் போட்டவங்கெல்லாம் எப்படியும் 30,000 கோடிக்கு அவங்க இலக்கு வைப்பாங்க. பலியாடு நீங்கள் தான். எந்த மக்களெல்லாம் நம்பி வாக்களித்தீங்களோ, எந்த மக்களெல்லாம் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சிங்களோ, எந்த மக்கள்லாம் தன் ஜாதி மதம் குலம் கோத்திரத்தை மறந்து வாக்களித்தீங்களோ, நெடுத்தருவுக்கு போகிறதுக்கான அத்தனை வேலையும் இந்த லாட்ரி வந்தால் முடிஞ்சு போச்சு. ஒரு மாப்பியா கும்பலே இருக்குதுரா. திமுகவை தானே பார்த்தீங்க நீங்கள். திமுகவை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இதில் ஆளுக்குது. திமுகவை 1000 கருணாநிதி, ஒரு கருணாநிதி தானே ஊழல் கருணாநிதியை பார்த்தீங்க, ஒரு ஏவா வேலை தானே பார்த்தீங்க, ஒரு திருச்சி நேரை தானே பார்த்தீங்க, ஒரு காந்தியை தானே பார்த்தீங்க, ஒரு துரைமுருகனை தானே பார்த்தீங்க. அவங்களுக்கெல்லாம் எட்டாக கருணாநிதி தானே பார்த்தீங்க. அதை விட 1000 மடங்கு தாவேக்காவில் இருக்காங்க. வச்சு செய்ய போகிறாங்க. சிறப்பாக வாழுங்க, நல்லதே நடக்கும். வச்சிட்டோமா? எனக்கு என்னவோ தமிழ்நாட்டோட அழிவு என் கண்ணு முன்னாடி தருது. லாட்ரிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் நிதி பற்றாக்குறையாக இருக்குது, தமிழ்நாட்டில் கடன் அதிகமாக இருக்குது, அதனால் அரசாங்கமே லாட்ரி கொண்டு வரும், இல்லைன்றால் அரசாங்கம் வேறு வழியில் எதனா செய்யும் அப்படின்னு இந்த மாப்பியா கும்பல்கிட்ட லாட்ரி கொடுக்கறதாக எல்லா பத்திரிக்கையாளர்களும் யூடியூப்பர் நடத்துகிறவங்களாம் புத்திசாலிங்க. நான் சொல்கிறது வந்து அவதூறு படுத்தும் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களில், அவதூறு படுத்தும் பத்திரிக்கையாளர்களில், நல்லா இந்த நாட்டை கற்றறிந்தவர்கள், இந்த மூளையை சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க லாட்ரி வந்துடும், இன்னும் அதிவிரைவில் மக்களுடைய கஷ்டம் தீர்ந்துரும்னு சொல்லி. இந்த லாட்ரியை பற்றி, இந்த லாட்ரியால் எத்தனை குடும்பம் அழிஞ்சிச்சின்னு இப்போ இருக்கிற கொரோனாவில் பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. கொரோனாவில் பிறந்த குழந்தைங்களுக்கு தெரியாது.